ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மைச் செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கானது சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 6 மாதத்தில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கானது தற்போது சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 6 மாதத்தில் முதற்கட்ட தகவல் அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். 6 மாதத்தில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் சிபிஐக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக சிபிஐக்கு வழங்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை முதலில் செம்பியம் காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் பின்னர் சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய சகோதரர் சீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்த வழக்கில் விசாரணை என்பது முறையாக மேற்கொள்ளப்படவில்லை, மேலும் அரசியல் தலையீடு என்பது இருக்கிறது, மேலும் குற்றவாளிகளை கண்டறியக்கூடிய வகையில் அடையாள அணிவகுப்பு நடத்தவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தன. அரசு தரப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காவல்துறையினர் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். வழக்கு விசாரணை என்பது எந்த விதமான அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் முறையாக நடைபெற்று வருகிறது. எனவே சிபிஐக்கு மாற்றுவது தேவையற்றது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி சி வேல்முருகன் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் சிபிஐ இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைவாக தொடங்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 6 மாத காலத்தில் முதல்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் சிபிஐக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் எந்தவித அரசியல் குறுக்கீடும் இன்றி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.